Ashwin's Sweets and Snacks. Repco Home Finance, your dream home awaiting you. மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். 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 நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது சிபிஎம் உடைய மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த பேச்சு. அவசர நிலையை பிரகடனப்படுத்தி விட்டதா திமுக அரசு? ஸ்டாலின் பார்த்து நான் அந்த கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் நீங்க கைது பண்றீங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடியல, ஊர்வலம் நடத்த முடியல, ஒரு பேரணி நடத்த முடியல, என்ன இதுங்க எமர்ஜென்சி பீரியட் ஆகுது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இது இந்த அவசர நிலை அப்படின்னு சொன்ன வார்த்தை கொஞ்சம் அவசரப்பட்டு உதிர்த்த வார்த்தையா நான் பாக்குறேன். அவருக்கு அரசை விமர்சிப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் இந்த அளவு ஒரு அவசர நிலை எமர்ஜென்சின்னு சொல்ல வேண்டிய தேவை இல்லைன்னு நான் பாக்குறேன். ஏன்னா எமர்ஜென்சியில் சிக்கி அதன் மூலமாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டவர் தான் நம்ம இன்னைக்கு முதல்வராக இருக்கிறார். அவரை போய் எமர்ஜென்சின்னு விமர்சிப்பது ரொம்ப அதீதமாக இருக்கிறது. இன்னொன்னு, நீங்க இதற்கு முன்னாடி எவ்வளவோ போராட்டங்கள் திமுக ஆட்சியில நடந்திருக்குது. இப்ப உதாரணத்துக்கு இந்த மின்சார விலை உயர்வு அப்படின்னு சொல்லி அதிமுக போராட்டம் அதெல்லாம் அனுமதிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்ப நடந்து கொண்டிருப்பது அதை எப்படி இவரை போன்ற தோழர்கள் போராட்டமா பாக்குறாங்கன்றது எனக்கு புரியல. ஏன்னா நாடகத்தை போல எதிர்கட்சிகள் இதை எப்படியாவது அரசியலாக்குவதும், இன்னும் சொல்ல போனா கேலி கூத்து, அண்ணாமலை எல்லாம் கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய பாணியிலேயே அதிமுகவும் அதை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு போராட்டம் பண்றது வேற, போராட்டங்களின் மூலமே சட்டம் ஒழுங்க சீர்குலைக்கிறதுங்கிறது வேற. எப்படியாவது இந்த அரசின் மீது ஏதாவது குறை சொல்லிவிட மாட்டோமான்ற ஒரு துணிதான் இந்த மாதிரியான போராட்டங்களில் இருக்கிறதே தவிர உண்மையான மக்கள் நல்லெண்ணம் இருக்கிறதான்னு தெரியல. அதனால இதை ஏதோ ஒரு ஒரு நியாயமான போராட்டங்களாக எடுத்துக்கொண்டு பேசுவது எனக்கு நியாயமாக படல. இப்போ அண்ணாமலையை பத்தி நீங்க சொன்னீங்க, அவருடைய அந்த சாட்டையடியையும் இவர் விமர்சிச்சிருக்கிறார் பாலகிருஷ்ணன் அவர்கள். நல்ல வேலை இந்த செருப்பு அணிய மாட்டேன் அப்படிங்கிறதையும் விமர்சிச்சிருக்கிறார். நல்ல வேலைக்கு வேட்டி அணிய மாட்டேன்னு அவர் சொல்லல அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் பார்வையில இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, போராட்டம், ஊர்வலம் எல்லாத்துக்கும் நீங்க ஏன் அனுமதி மறுக்கிறீங்கன்னு அவர் கேட்கிறாரு. நீங்க சொல்றீங்கல்ல எமர்ஜென்சி பீரியட்னா, அந்த எமர்ஜென்சி பீரியட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எந்த உரிமையும் மறுக்கப்பட்டது. அப்ப அதே மாதிரிதானே இப்ப போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தா என்ன? நீங்க திமுக தரப்புல இருந்து அது அரசியல் செய்யறாங்க எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கலாம். ஆனா இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு, அதை எதிர்த்து எதிர்கட்சிகள் செய்யறத திமுக தரப்புல அரசியலா இருக்கலாம், இது போராட்டம் தானே. இதுக்கு அனுமதி கொடுக்கறதுல என்ன சிரமம் இருக்க போகுது? இல்ல, நீங்க எல்லா போராட்டத்துக்கும் அவரே கூட 100% எல்லா போராட்டங்களுக்கும் அனுமதி மறுக்கப்படுங்கிறத மாதிரி இல்ல. இன்னைக்கும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கூட்டணியிலேயே எடுத்துக்கலாம். திருமாவளவன் அவர்களுடைய பிரஸ் மீட்டை பாருங்க, ரொம்ப நியாயமாக அவர் 2 விஷயத்த சொல்றாரு. இந்த மாணவி விவகாரம் பத்தி பேசும் பொழுது புலன் விசாரணை நடக்கணும். ஒண்ணு, இந்த புலன் விசாரணை நடக்கணும், யார் குற்றவாளிங்கிறது எல்லாமே வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்டா நடக்கணும் அப்படிங்கிறாரு. ரொம்ப நியாயமான கோரிக்கை. 2வது அவர் வைப்பது என்னன்னா, இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம், ரொம்ப குரூசியலான ஒரு விஷயம். இதை எதிர்கட்சிகள் இதுதான் சாக்குன்னு அரசியல் பண்ணக்கூடாது. இந்த 2 விஷயத்தை அவர் தெளிவாக வைக்கிறார். 3வது, இப்ப என்னுடைய பார்வை என்னன்னா, இந்த பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, இது இவை எல்லாமே முழுக்க முழுக்க தமிழக அரசின், தமிழ்நாட்டு அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பது போன்ற ஒரு துணியை இந்த எதிர்கட்சிகளும் இதை அரசியல் ஆக்குகிறவர்களும் தொடர்ந்து எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது எப்படி? இந்த வேந்தர், ஆளுநர் தான் வேந்தர், அவர் தான் துணை வேந்தர்களை நியமிக்கிறார். இதுல தொடர்ந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இங்க மட்டும் இல்ல, அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்ல, மதுரை பல்கலைக்கழகம், காமராஜர் பல்கலைக்கழகம், எல்லா இடங்கள்லயும் அரசுக்கும் இந்த பாஜகவால் நியமிக்கப்பட்ட வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இது ஒரு நீண்ட பிரச்சனை. அதே போல இப்ப நியாயமா ஒரு போராட்டத்துல, இப்ப அதிமுக ஆட்சியில அந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது, அதற்கு போராட்டம் நிறைய செய்த பிறகுதான் அவங்க நடவடிக்கை எடுப்பதற்கு முன்வந்ததாக அறிவிச்சாங்க. நடவடிக்கை எடுத்தாங்களாங்கிற 2வது விஷயம், முதல்வர் கூட அதை பட்டியலிட்டு இருக்கிறார். ஆனா
அந்த புகார், இந்த மாணவி புகார் கொடுத்த உடனேயே குற்றவாளியை கைது செய்து உடனேயே காவல்துறை நடவடிக்கை எடுத்ததற்கு பிறகும் இதை மீண்டும் 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 ஏதோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாதது போல மக்கள் மத்தியில ஒரு தவறான கண்ணோட்டத்துல இந்த போராட்டங்கள் என்ற பெயர்ல பச்சையான ஒரே அரசியல் செய்வதற்கு எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே உரிமை இருக்கு, அது தப்பே கிடையாது. அரசியல் செய்வதற்கு தான் அரசியல் கட்சிகள். ஆனா 100% வெறும் பொய்யை மட்டுமே முன்வைத்து அல்லது போலியான விஷயங்களை மட்டுமே நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப இன்னொன்னு, முதல்ல இருந்தே இந்த இதுல வந்து எஃப்ஐஆரை வெளியிட்ட மீடியாக்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும். அது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்னு அங்க சொல்றாங்க. ஆனால் எந்தவித ஊடக தர்மமும் இல்லாம 2 பத்திரிகைகள், இவங்க 2 பேரும் எஃப்ஐஆர் டீடைல்ஸ் எல்லாம் வெளியிடுறாங்க. இது ஆரம்பத்துல இருந்தே தவறாக மக்கள் முன்னாடி பரப்பப்படுது. அந்த புகார் அளித்திருக்கிற பெண்ணுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. இவ்வளவு சிக்கல்கள் நிறைந்த ஆனாலும் தொடர்ந்து நடவடிக்கை. இன்னைக்கு வந்து நியூஸ்ல பாருங்க, அந்த சார் என்ன ஒருத்தர்கிட்ட பேசினாரு அவரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இந்த நியூஸ் வந்து போலீஸ் கொடுக்காம எப்படி மீடியாவுக்கு தெரியும்? எப்படி விசாரணை செய்யாம மீடியாவுக்கு தெரியும்? அப்ப ஒரு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த விசாரணைக்கு தடை அல்லது அந்த விசாரணைக்கு வெளியிலிருந்து பிரஷர் வருகிற பாணியில 24 மணி நேரமும் இதை வந்து நாங்க அரசியலாக்குவோம், போராட்டமாக்குவோம், இதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்புன்னு இறங்கி கொண்டிருப்பது என்பது, நீங்க லீகலி வேணா எங்களுக்கு போராட உரிமை இருக்கலாம் சொல்லலாம், ஆனா மாரலி கரெக்டா இதை வந்து ஒரு அரசு அனுமதிக்க கூடாதுங்கிறதா என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. இப்ப இவருடைய இப்ப நீங்க திருமாவை பத்தி நீங்க சொன்னீங்க. அவரோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார் அந்த சார் அப்படின்னு வந்து அதிமுக எழுப்புறாங்களே அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க செய்தியாளர்கள். அதுக்கு ஆமா, இது மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு, அதனால நேர்மையான விசாரணை நடத்தணும், ஞானசேகரன் மட்டும் இல்ல இன்னும் சிலர் இதில் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. இன்னொன்னு வந்து போராட்டத்துக்கு கேக்குறாங்க, அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னு. எப்படி இருந்தாலும் எதிர்கட்சிகளுடைய போராட்டம் அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களுக்கே இது சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க இதை எப்படி எடுத்துவீங்க? நீங்க அரசியல்னு திமுக மட்டும்தான் தனிச்சு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா கூட்டணி கட்சிகளே ஏன் அப்ப மக்களுடைய பிரதிநிதிகளாக தான் இந்த போராட்டம் நடக்குது. அப்ப இந்த போராட்டத்தை அனுமதிக்கிறதுல என்ன பிரச்சனை? அவங்களுடைய உணர்வுகளை அவங்க காட்டுறாங்க. நீங்க அரசியல் சொன்னாலும் இதே பொள்ளாச்சி பாலியல் வழக்கை நீங்க திமுக சொல்றாங்க, அப்ப அவங்களும் அது அரசியல்னு சொல்றவங்கதான். ஆனாலும் இதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு போராட்டம் நடத்துனீங்கல்ல? இல்ல ஒரு அடிப்படையான விஷயம் இருக்கு. இது அரசியல்னு சொன்ன அதிமுக எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்துச்சு. அப்ப எந்த நடவடிக்கை எடுக்கல. எடப்பாடி வெளியே வர்றதுக்கே பல நாட்கள் ஆச்சு. சரியா? இப்ப அப்படியா நடக்குது? இல்ல, இப்ப உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருக்கிறது, கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இன்னைக்கு நியூஸ் வருது பத்தலைங்கிறது. அதாவது அதனாலதான் திருமா சொன்னதே நான் சொல்றேன்ல, மட்டும் இல்ல இன்னும் சில இன்னைக்கு அப்டேட் வந்திருக்கு, இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு. இந்த கேள்வி அவரே கேட்கிறாரு இல்ல. அப்ப அவசரமா போலீஸ் கமிஷனர் வந்து ஞானசேகரன் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறான்னு சொல்லும் போது, அப்ப அரசு மேல விமர்சனங்கள் வரதானே செய்யும், கேள்வி கேட்க. இன்னைக்கு என்ன அப்டேட் இருக்கு? 2 நாளைக்கு முன்னாடி திருமா அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட்டை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அன்றைக்கு இருக்கிற தரவுகளின் அடிப்படையில திருமா அவர்கள் அந்த பிரஸ் மீட் கொடுக்கிறார். இன்னைக்கு செய்திகள்ல என்ன இருக்குன்னா, ஆமா அந்த ஞானசேகரங்கிறவர் இன்னொருத்தர்கிட்ட பேசினார்ன்றத அந்த மாணவி ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க, அந்த மாணவி தெரிவிச்சிருக்கிறாங்கன்றத போலீஸ் தானே மீடியா கொடுக்குது. அப்போ ஒரு புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது முதல்ல அடிப்படையா இருக்கிற அந்த மைய குற்றவாளியை கைது பண்ணிருக்குது, அக்யூஸ்ட வந்து கைது பண்ணிட்டு இருக்கு. பிறகு அவங்கிட்டையும் சரி அந்த பெண் கிட்டையோ இருந்து தரவுகளை பெறப்பட்டு புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அதற்கு இன்னும் பத்தலைன்னு சொல்வது என்ன? நீங்க இப்போ எதுவுமே நடக்கல, இந்த கேஸ் வந்து கிணத்துல போட்ட கல்லு மாதிரி திமுக அரசு டீல் பண்ணதுன்னா இவர்கள் சொல்வது நியாயம். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம இங்க வந்து கூட்டணி கட்சிகளை பத்தி பேசுறோம். கூட்டணி கட்சிகள் என்பது எப்படினாலுமே அவர்கள் வந்து இன்னொரு கட்சி, அவர்களுடைய பெர்செப்ஷனுக்கும் அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. 100% திமுக அரசினோட எல்லாத்துலயும் ஒத்துவதணும்னு அவர்களுக்கு அவசியம் இல்லை. அதனால அதை நாங்கள் மதிக்கும் அதே சூழல்ல திமுக அரசு என்ன மேக்சிமம் இதில் செய்து கொண்டிருக்க முடியுமோ, என்ன காவல்துறையால் செய்ய முடியுமோ அதை 100 செய்யப்பட்டுதான். ஆம்ஸ்ட்ராங் வழக்குல மறைக்கிறாங்கன்னு என்னென்னவோ சொன்னாங்க. கடைசியில அது ஒரு பர்சனல் பிரச்சனைன்றதுல தான் கொண்டு வந்து முடிச்ச உடனே அதை பற்றி பிறகு யாருமே பேசல. அப்ப எல்லா விஷயத்திலையும் அவசரப்பட்டு ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல ஆரம்பத்திலேயே அரசு தரப்புல இருந்தே ஒரு மாதிரி கிளியர் ஸ்டேட்மெண்டே கிடையாது.
அதற்கு பிறகுதான் பார்த்தா எல்லா கட்சிகளையும் சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சம்பவ செந்தில வந்து இன்னும் புடிச்ச பாடு இல்ல. இல்லங்க நான் என்ன இல்ல கேட்கிறேன்னா, அரசு அவசரமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கே ஏன் துடிக்கிறாங்க? இல்ல ஒரு இல்ல கமிட்டியில இல்ல வச்சு இதுதான் குற்றவாளின்னு ஏன் ஃபுல் ஸ்டாப்? யார் அந்த சார்னு கேட்டா, இல்ல அது யாருமே சார் கிடையாதுங்க. நாங்கெல்லாம் இல்ல அந்த இல்ல சார் கிடையாதுங்க அப்படின்னு ஏன் அமைச்சர் ரகுபதி சொல்றாரு? இல்ல இல்ல நீங்க இது நீங்க தனிநபர்களுடைய கருத்தை வந்து அரசினுடைய செயல்பாட்டு எனக்குமே அதுல வந்து உடன்பாடு இல்ல. இன்னைக்கு கூட ஒரு அமைச்சர் வந்து உதவியாளர் திட்டினதாக ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு. இது எல்லாமே திமுக அரசினுடைய இதா நம்ம எடுத்துக்க வேண்டியதுல நிறைய அமைச்சர்கள் பேசுவதில் எனக்குமே தனிப்பட்ட முறையில உடன்பாடு இல்லை. ஆனால் ஒரு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகனாக ஒரு பெண்ணுக்கு ஒரு கல்லூரியில, அதுவும் அண்ணா பல்கலைக்கழகத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, நல்ல வேளை இது அதிமுக ஆட்சியில நடக்கலைங்கிறதுதான் என்னை போன்றவர்களின் ஒரு ஒரு எண்ணமாக இருக்கிறது. நல்ல வேளை திமுக ஆட்சியில இந்த மாதிரி வெளிவந்துச்சு. ஏன்னா அதிமுக ஆட்சியில அவன் மேல ஏற்கனவே இது கொடுத்து போக்சோ போடாம விட்டதுனாலதான் தொடர்ந்து அவன் வந்து பணியிலையுமே நீடிச்சிருக்கிறான். இன்னைக்கு இவ்வளவு மோசமான ஒரு விஷயம் வந்திருக்குது. நான் சொல்ல வந்தது ஒன்னே ஒண்ணுதான். இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்களை அணுகும் போது ஆரம்பத்துல சில குழப்பங்கள் வெளிவருது. அது ஆம்ஸ்டாங் விஷயம்னாலும் சரி, இந்த பெண் விவகாரம்னாலும் சரி, இதில் சிலருடைய கருத்துக்கள் வந்து தவறான வகையில பரப்பவும் படுது. அவருடைய கருத்துக்களே கூட தவறாக இருக்கலாம். ஆனா நான் சொல்ல வேண்டியது மக்கள்கிட்டையும் சரி, கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட என்னன்னா, வாட் ஆர் த ஆக்ஷன்ஸ் தட் ஹவ் பீன் டேக்கன்? தயவு செஞ்சு அதை பாருங்க. இன்னைக்கு ஒரு அப்டேட் கிடைக்குது. உங்களுக்கு அப்டேட் கிடைச்சிட்டே தானே இருக்கு. மீடியாவுக்கு ஒரு புலன் விசாரணை எந்தெந்த கட்டத்துல நடக்குதுன்ற அப்டேட் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது, அதை வந்து நீங்க இந்த போராட்டத்தினால நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க? துரிதப்படுத்த விரும்புறீங்களா? இல்ல அரசு வேலையை செய்து கொண்டிருக்கும் அரசுக்கு போராட்டங்களின் மூலம் அழுத்தம் கொடுத்து நீங்க எதை சாதிக்க போகிறீர்கள்? அல்லது உங்களுக்கு நாங்களும் போராட்டம் பண்றோம் பாரு, நாங்களும் மக்களுக்காக நிக்கிறோம் பாருன்னு மக்களிடம் காட்டுவது மட்டும்தான் உங்கள் நோக்கமா? அல்லது உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும்ங்கிறது நோக்கமான்றதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கேள்வியாக இருக்கிறது. இப்ப சார் அப்படிங்கிறது அந்த ஞானசேகரன் பேசினது உண்மை அப்படிங்கிறது மாணவி உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதான இன்று வந்த செய்தி. ஆமா 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 ஆமா. அப்ப எதிர்கட்சியா அதிமுக யார் அந்த சார்னு எடுத்ததோட நீட்சியா தானே இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அன்னைக்கு யார் அந்த சார்னு அதிமுக போராட்டம் நடத்துறப்ப இல்லாத சார புடிச்சுக்கிட்டு யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக்க வந்து பிரபலப்படுத்தி அதிமுக அரசியல் பண்ணுகிறது. இது திமுக தரப்பில் இருந்து வந்த பதில். சொல்றது அமைச்சர்கள் தான். இத வந்து தனிப்பட்ட அவரோட கருத்து, ரகுபதி அவர்களுடைய கருத்து கிடையாது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களுடைய கருத்து, சேகர்பாபு அவர்களுடைய கருத்து, இவங்க எல்லாம் திமுக ஆட்சியுடைய பிரதிநிதிகள் தான். இப்போ அன்னைக்கு வந்து இந்த போராட்டங்கள் கேட்டதோட விளைவு இது உண்மையாயிடுச்சு இல்ல. அன்னைக்கு வந்து யாருமே இல்லைன்னீங்க, இன்னைக்கு வந்து இருக்கு உறுதி அப்படின்னு வருது. அப்ப எதிர்கட்சிகளாக இருந்தாலும் தார்மீக ரீதியாக மக்களுடைய உணர்வுகளையும் மக்களுடைய கருத்துக்களையும் எடுத்து வைக்கும் போது அத ஒடுக்குறது எமர்ஜென்சி பீரியட்ல தானே நடக்கும். அப்ப அதை தானே பாலகிருஷ்ணன் நீங்க கேக்குறாரு. அதை அனுமதிக்கல அப்படின்னா அப்ப அது எமர்ஜென்சி பீரியட் தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப எதிர்கட்சிகள் போராட்டம் எல்லாமே அரசியல்னு ஒரு கோட்டுக்குள்ள எப்படி நீங்க கொண்டு வந்து நிறுத்துவீங்க? இல்ல 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 பாருங்க. இல்ல நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன்னா, அதிமுக வந்து மால்ல எல்லாம் போராட்டம் பண்ணாங்க, மால்ல எல்லாம் நின்னாங்க, பதாகையை வச்சுட்டு நின்னாங்க. அதுக்கெல்லாம் யாருமே தடை விதிக்கல. அதற்கு பிறகு ஆன்லைன்லயே அவங்க பண்ணாங்க. இது எல்லாமே அதுதான் நான் சொல்றேன். இந்த சென்சிட்டிவான விஷயங்கள்ல ஆரம்பத்திலேயே ஒரு முடிவை நோக்கி போன மாதிரி சிலர் கருத்து தெரிவித்திருப்பதை தவிர்த்திருக்கலாம்ன்றதுதான் என்னுடைய இதுவுமே. எடுத்த உடனே அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு எல்லாம் தெரியும், முடிஞ்சிருச்சு, இவ்வளவுதான் கேஸ்ன்னு சொல்றது வந்து அந்த பெண்ணுக்கும் நீதி கிடைக்காது. அப்போதைக்கு ஏதோ அமைதிப்படுத்துமே தவிர உண்மை வெளிவரும் போது அது எல்லாமே தவறாயிருது. அரசு ஒரு பக்கம் அதனுடைய புலன் விசாரணை காவல்துறையினால் நடத்தி கொண்டே இருக்கும் போது இந்த சைடு இருந்து கொடுக்கப்படுகிற அழுத்தத்தை சமாளிக்க வேண்டிய ஒரு கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் அந்தந்த துறையை சேர்ந்தவர்களுக்கு. இப்ப உதாரணத்துக்கு காவல்துறையில கமிஷனர் சொன்னாரு, அவர் அன்னைக்கு என்ன பேசினாரோ அது இன்றைக்கு தவறாகி இருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள்ல உடனே கைது பண்ணப்பட்டிருக்கிற சூழல்ல இவ்வளவு அழுத்தத்தை கொடுப்பது தவறான பதில்களை பெற்றுத்தரக்கூடும். தவறான விஷயங்கள்ல கூட அந்த புலன் விசாரணையை கொண்டு செல்லக்கூடும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பொறுப்பற்ற அரசு இருக்குன்னு வைங்களேன், அது என்ன பண்ணும்? இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை அந்த இடத்துல நியாயங்கிறத தாண்டி பாலிடிக்ஸ் மேல போச்சு. இவங்க எல்லாம் ரொம்ப பிரஷர் பண்றாங்க, முடிச்சு விடுங்கன்னு ஒரு அரசு
தீர்மானிக்கக்கூடிய நிலைமை கூட வரும். அரசியல் முழுக்க முழுக்க ஒரு 100% அரசியல் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா. நான் அதிமுக செய்தது எல்லாம் தவறுன்னு சொல்லவே இல்லை. இன்றைக்கு இந்த விஷயம் அடுத்த கட்டமாக வெளியாயிருக்கிறது. இன்னைக்கு ஒருத்தன் இருந்தான், இன்னொருத்தன் இருக்கான்றது வந்திருக்கு. அவன் யாருங்கிறது நாளைக்கு வர வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்கிறது. அந்த கேள்வியை எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் வெறுமனே போராட்டம் போராட்டம் போராட்டம்னு இந்த பாஜக, பாமக இவர்கள் எல்லாம் ஒரு நாடக கம்பெனி போல இதுதான் சாக்கடை புற்றீசலை போல கிளம்பி இருப்பது. நான் வந்து திருமாவளவன் அவர்களுடைய கேள்வியை ரொம்ப நியாயமானதா பாக்குறேன். அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. பாலகிருஷ்ணன் அவர்களுடைய கேள்வி கூட, அவர்கள் வந்து போராட்டத்தினாலேயே வளர்ந்த ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர், போராட்டத்தையே மையமாக வைத்து இருக்கிற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர். அவருக்கு இது ரொம்ப அதிகமாகப்படுது. அவருடைய வார்த்தையில் இருக்கும் நியாயத்தை கூட ரொம்ப ஒரு அவசரப்பட்டு அவசர நிலைன்னு சொல்லிட்டாருன்னு தான் நான் பாக்குறேனே தவிர, அவருடைய உரிமையை நான் வந்து கண்டிப்பாக மதிக்கிறேன். ஆனால் அரசு சார்பில இருந்து நான் சொல்ல வேண்டிய அல்லது அரசு சார்பில இருந்து பேசுற இது எனக்கு கிடையாது. ஆனால் அரசை பார்ப்பவன், அரசினுடைய செயல்பாடுகளை பார்ப்பவனாக ஒவ்வொரு படிநிலையாக இந்த விசாரணை போய்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு அப்டேட்டாக மக்களுக்கும் மீடியாவுக்கும் வந்துட்டு இருக்கும் பொழுது, இன்றைக்கு ரொம்ப மோசமாக இந்த மீடியா ட்ரையலும்பாங்கல்ல, நீங்க எந்த விஷயமா எடுத்துக்கோங்க, இந்த அரியலூர் மாணவி ஆகட்டும், கன்வெர்ட் பண்றேன்னு சொல்லி யூடியூப்ல நடக்கிற இந்த ஆம்ஸ்டாங் வழக்கை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல அவ்வளவு விவாதங்கள் இருக்கும். இது போல இந்த மீடியா ட்ரையல்களை எல்லாம், இந்த குழப்பங்களை எல்லாம் தவிர்க்கிற ஒரு கடமையும் அரசுக்கு இருக்கிறது. அதனால அவங்க இதுல ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருந்துட்டாங்களோ, அதனால இந்த பதில்களை முதல்ல சொல்லிட்டாங்களோன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு வருதே தவிர, ஒட்டுமொத்தமாக அரசை ஒரு பொள்ளாச்சி வழக்குல அதிமுக போல திமுகவை குற்றம் சாட்டுவது என்பது ரொம்ப அநியாயமானதுன்னு நான் பாக்குறேன். வேற இதுல எனக்கு கூடுதல் கருத்துக்கள் கிடையாது. இல்ல இதுல திமுக அரசு எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத தாண்டி ஒரு பதட்டம் வருதோ, ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பதட்டம் வருதோ அப்படிங்கறத கேள்வி. இப்ப நீங்க அரியலூர் மாணவி சொன்னீங்க, அதுலயும் வந்து அந்த காவல்துறை உயர் அதிகாரி வந்து உடனேயே சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இங்க எல்லாம் மதமாற்றம் நடக்கல, மதமாற்றம் நடந்திருக்குன்னு அங்க வந்து ஒரு பாஜக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. விசாரணை நடத்தப்படும்னு வரல, உடனே உயர் அதிகாரி என்ன சொல்றாங்க, இங்க மதமாற்றம் நடக்கல. இதுதான் வந்து அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த பேசின வீடியோ இதெல்லாம் ஆடியோ இதெல்லாம் வருது. அதேதான் நான் இந்த வழக்குலயும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல அந்த மாணவிக்கு நடந்த இந்த விஷயத்திலையும் ஞானசேகரன் தான் இது குற்றவாளி அப்படின்னு கமிஷனர் சொல்றதோ, யாரும் வேற எந்த சாரும் இல்லைன்னு அமைச்சர்கள் சொல்றதோ, இதெல்லாம் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு விரும்பத்தகாத விஷயம் நடந்துருச்சுன்னா அரசு பதட்டப்பட்டு உடனே சொல்லிடுறாங்களா ஸ்டேட்மெண்ட்? இதுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அரியலூர்ல அந்த காவல் அதிகாரி சொன்னதுதான் கடைசியில சிபிஐ வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறது. அந்த விஷயத்துல அது உண்மையாயிருச்சு. அரியலூர் மாணவி விஷயத்துல மதமாற்றம் எல்லாம் நடக்கலன்றத தவறு 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 அதுதான் சொல்றேன். தவறு அங்கேதான் நான் வர்றேன். நீங்க உங்களுடைய ஒப்பீடு கரெக்ட். ஆனா ஒரு விஷயத்துல இந்த காவல்துறை அதிகாரிகள் சொன்னது சரியா இருக்கு, இன்னொரு விஷயத்துல தவறா இருக்கும் பொழுது முதல்ல வந்து புலன் விசாரணைக்கு முன்பே இந்த பேட்டி கொடுப்பதை முன்னெல்லாம் பார்த்திருக்கோம். படத்துல கூட டிஃபால்ட் டைலாக் இருக்கும், டெம்ப்ளேட் டைலாக்ஸ் இருக்கும், விசாரணை நடந்துட்டு இருக்கு, நாங்க அப்டேட் பண்றோம் அப்படிங்கிறது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம எதுவும் தகவல் தரலைன்னா அவர்களே தகவல்களை உருவாக்கி கொள்கிறார்களோன்ற பதட்டம் வந்து அதிகாரிகளுக்கும் சரி. ஏன்னா ரொம்ப இன்னைக்கு மீடியா இருக்கு, நிறைய சேனல்ஸ் இருக்கு, நிறைய யூடியூப் இருக்கு, தினமும் பிரஸ் மீட் கொடுக்குற அரசியல்வாதிகள் இருக்காங்க, தினமும் 2 வேளை பிரஸ் மீட் கொடுத்து ஏதாவது பேசக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கு. அப்ப இவர்களாக தகவல்களை எதுவும் முன்னாடி மாதிரி ஈஸியா நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஜெயலலிதா மாதிரியோ விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போகக்கூடிய அதிகாரிகளுக்கோ அந்த மாதிரியான சுதந்திரம் இருப்பதாக எனக்கு தெரியல. ஆனால் உங்களுடைய கேள்வி ரொம்ப ரொம்ப நியாயம். ஒரு இடத்துல அது வந்து அந்த போலீஸ் சொன்னது சரியா இருக்கு அரியலூர்ல, இங்க சொன்னது தவறு. அந்த சார்னு ஒருத்தன் இருக்கான்றது இன்னைக்கு வந்து நிரூபணமாகி இருக்கும் போது அந்த பேட்டி எல்லாருமே கேள்வி கேட்கிறார்கள். ஆக இந்த பதட்டப்பட்டு உண்மைகள் தெரிவதற்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்ல பதட்டப்படலைனாதான் தப்பு. அதுல வந்து உங்களுக்கும் சரி எனக்கும் சரி மாற்று கருத்து இருக்காது. ஆனால் பதட்டப்பட்டு இந்த மாதிரியான கருத்துக்களை கொடுப்பதை வந்து தவிர்க்கலாங்கிறது தான் என்னுடைய ஒரு எதுக்கு இப்ப அனாவசியமா பேசி நீங்க செய்யற நல்லதையும் நான் கெடுத்து கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்கன்றதுதான் என்னுடைய ஒரு கவலையாக இருக்கிறது. சரி, நீங்க சொன்னீங்க அவசரப்பட்டு அவசர நிலைன்னு சொல்லிட்டாரோ பாலகிருஷ்ணன் அவர்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நிதானமா தான் இதை வந்து சொல்லியிருக்காரோன்னு யோசிக்க தோணுது. ஏன்னா அவர் அதுக்கு ஒரு பட்டியலே போடுறாரு. ஒரு தெருமுனை கூட்டமா இருக்கட்டும், ஆர்ப்பாட்டமா இருக்கட்டும், ஊர்வலமா இருக்கட்டும், காவல்துறை வந்து வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
இது என்ன நியாயம்? பாதிக்கப்பட்ட மனிதன் தன் உரிமைக்கு போராடக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இது ஒரு நாள்லயோ ஒரு நிகழ்வுலயோ வந்த வழி மாதிரி தெரியல. அப்ப தொடர்ச்சியாக இது மாதிரியே வந்துகிட்டு இருக்குங்கிறது அவருடைய பேச்சுல ஒரு உச்சகட்டமா தான் அது பார்க்க வேண்டியதா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப இந்த மாதிரியான ஒரு வருத்தமோ இதை கூட ஒரு தரவுகள் நிறைந்த பட்டியலா நீங்க எடுத்துக்க முடியாது. இதுவுமே பொதுவா தான் சொல்லிட்டு போறாரு. இத்தனை கூட்டங்களுக்கு தடை வச்சாங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. பொதுக்கூட்டம், திருமண கூட்டம் தான் சொல்றாரே தவிர பட்டா கேட்கறது சொல்றாரு. பட்டா கேட்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா அதை நம்ம தரவுகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க போராட்டம்லாம் மதுரையில கூட ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த பட்டா கொடுக்கிற விவகாரத்துல. அடுத்து இந்த மாநாட்டுக்கே சொல்றாரு. மாநாட்டுக்கு இந்த பேரணி நான் பண்றோங்கிறதுக்கே அலைக்கழிக்கிறாங்க எங்களை. ஃபர்ஸ்ட் சரின்னாங்க, அனுமதி கொடுத்தாங்க, அப்புறம் மறுக்கிறாங்க, அப்புறம் நேற்று மாலை இல்லைன்னு சொல்றாங்க. என்னங்க நடக்குது அப்படின்னு அவர் கேக்குறாரு. இல்ல அப்ப இந்த கோபத்தின் இந்த மாதிரி 1-2 நிகழ்வுகளின் அல்லது 2-3 நிகழ்வுகளின் ஒட்டுமொத்த கோபம் தான் அவசர நிலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை பாதிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு திருமாவளவன் சைட்ல இருந்து இல்ல, இடதுசாரி தோழர்களுடைய போராட்டத்துக்கோ திருமண கூட்டத்துக்கோ எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அது கண்டிக்கத்தக்கதுதான். இத்தனைக்கும் ஒரு பாசிச அரசை எதிர்த்து, ஒன்றிய அரசை எதிர்த்து நம்ம எல்லாம் போராடி கொண்டிருக்கும் போது பாசிசத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு அணியில முக்கியமான அங்கமாக இருக்கிற இடதுசாரி தோழர்கள் போராடுவதற்கோ இதற்கோ அனுமதி மறுப்பது என்பது எங்கேயாவது நடந்திருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கதுதான் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த கருத்தும் கிடையாது. அதற்கும் சேர்த்தே கூட நானுமே கூட குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அதற்காக இந்த பாசிசத்தை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிற இந்தியாவின் ஒரே ஒரு பலமிக்க எதிரியாக இன்றைக்கு ஒன்றிய பாசிச அரசை எதிர்த்து நிற்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசை பார்த்து எமர்ஜென்சியா என்று எதிரிகளுக்கு லட்டு மாதிரி ஒரு விஷயத்தை தூக்கி கொடுப்பது என்பது பாசிசமும் பாயாசமும் ஒண்ணுதானா, நீங்க பாயாசமான்னு கேட்ட விஜயின் வார்த்தை போல ஒரு நீர்த்து போக செய்து விடுமோன்ற அச்சமும் எனக்கு இருக்கிறது. அதனால விமர்சிப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதில் நியாயமும் கூட இருக்கலாம்ங்கிற சூழல்ல கொஞ்சம் நம்ம எந்த மாதிரி சூழல்ல இருக்கிறோம் என்பதையும் அவரை போன்ற தோழர்கள் மனதில் வைத்துக் கொண்டால் என்னை போன்றவர்களுக்கு கொஞ்சம் நியாயமாக படும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜகவை எதிர்ப்பதுல நாங்க எல்லாம் திமுக அணியோடு இணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிற உறுதியையும் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் தொழிலாளிகள், விவசாயிகள் இவங்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும் போதும் சரி, வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறும் போதும் நாங்கள் போராடுவோம் அப்படிங்கிறது அவங்க ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஆக மொத்தம் ஒரு நல்ல அரசாங்கமாகவும் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா மக்களுடைய எதிர்பார்ப்பு. இது போன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடப்பதற்கு முன்பே அதை தவிர்க்க வேண்டும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. நன்றி. உங்களுடைய நன்றி. Ashwin's Sweets and Snacks. Repco Home Finance, your dream home awaiting you. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.